தாவேக மாநாடு முடிந்து தொண்டர்கள் கலைந்து செல்லக்கூடிய வேளையில் சேர்கள் எல்லாம் அடித்து உடைக்கப்பட்டிருக்கிறது, நொறுங்கி இருக்கிறது. செய்தியாளர் ஜெகன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். ஜெகன், எந்த பகுதியில் இது நிகழ்ந்தது? எவ்வளவு சேர்கள் சேதமாகி இருக்கும்? விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் உள்ள பாரபத்தி என்ற இடத்துல இன்று நடைபெற்று நிறைவடைந்திருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் சுமார் 1 மணி நேரம் அந்த மேடையில் பேசினார். குறிப்பாக இந்த மாநாட்டிற்காக அதிகாலை 5 மணி முதலே பார்த்தீர்களானால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்காக வருகை புரிந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்று வெயிலின் தாக்கம் மிகவும் அதிக அளவே காணப்பட்டது. இருந்த போதிலும் மாநாட்டு திடலில் உள்ளே அவர்கள் போதிய அளவு தண்ணீர் வசதிகள் ஏற்பாடு செய்திருந்த நிலையில அவர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்துடன் சேர்த்து தண்ணீரும் அவர்கள் வழங்கப்பட்டது. மேலும் பார்த்தீர்களானால் நேரம் ஆக 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 அவர்களுக்கு வெயிலின் தாக்கங்கள் அதிகமாக தொண்டர்களின் கூட்டமும் இங்கு அதிகரிக்க தொடங்கியது. ஒரு சில பெண்கள் மயங்கி விழக்கூடிய சூழலும் உருவாகின்றது. கைக்குழந்தையுடன் வரக்கூடிய பெண்களும் அவர்களுக்கு முதலுதவி அளிக்கக்கூடிய சூழலும் பார்க்க முடிந்தது. பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களும் பலர் பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கத்தை தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்களும் மயக்கமடைந்து அவர்களுக்கு மருத்துவ முதலுதவி கொடுத்து அவர்களை சேஃபாக அவர்களை பாதுகாத்தார்கள். இது போல பார்த்தீங்கன்னா இங்கு மாநாட்டு திடலில் அதிக அளவு தொண்டர்கள் கூடிய நிலையில விஜய் அவர்கள் பேச தொடங்கினார். பேசுவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இந்த மாநாடு திடலில் விஜய் வழக்கம் போல மதுரைக்கு வருகை தந்த நிலையில அவர் அந்த ரேம்ப்ல வாக் பண்ண தொடங்கிய போது பார்த்தீங்கன்னா அவர் ரேம்ப்ல வாக் பண்ணும் போதே அவருடைய தொண்டர்கள் அந்த மேடையில் ஏற தொடங்கினார்கள். வழக்கம் போல் அவரை அந்த நடக்கும் போது பல்வேறு அவருடைய தொண்டர்கள் அந்த ரேம்ப் மேல அவர்களும் ஏற தொடங்கிய நிலையில அந்த ரேம்ப் ஃபர்ஸ்ட் சேதமடைந்தது. அதனை உடனடியாக சரி செய்யக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிந்தது. அதன் பின்பு பார்த்தீர்களானால் அவர் பேசும்போது இங்கு பல்வேறு குறிப்பாக ஆயிரக்கணக்கான பவுன்சர்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதிலும் கூட அந்த தடுப்பு வேலைகளை தாண்டி அதை உடைத்து விட்டு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மேடையை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். இதனால் பார்க்கும்பொழுது அவர்கள் அமைத்திருந்த இந்த தடுப்பு வேலிகளை அவர்கள் உடைக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது. இதன் காரணமாக ஒருவர் பின் ஒருவர் மேலே ஏறி விஜய் அவர்களை பேசும்போது மேடைக்கு அருகே அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவரும் அங்க இருந்தக்கூடிய சேர்களை மேலே ஏறி தாவி வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய சேர்கள் அனைத்தும் உடையக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. சுமார் இந்த மாநாடு திடலில் மற்றும் 90 பாக்ஸ்களில் ஒரு பாக்ஸுக்கு 2500 சேர்கள் போடப்பட்ட நிலையில 2 லட்சம் சேர்கள் வரைக்கும் போடப்பட்டிருப்பார்கள் என்ற நிலையில தற்போது 1000க்கும் மேற்பட்ட சேர்கள் பார்த்தீங்கன்னா சேதம் அடைந்திருப்பதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டு திடலில் பல்வேறு வகையான அதாவது தொண்டர்களுக்கு இந்த வெயிலின் தாக்கத்தையும் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் விஜய் அவர்கள் மீது ஆர்வத்தை காட்டும் வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த செயலில் ஈடுபட்டார்கள். மேடையை உடைக்க செய்தார்கள், சேர்களை உடைத்தார்கள், பேரிகேட்டுகளை உடைத்தார்கள். இப்படி பல்வேறு விதமான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா விஜய் பேசி முடித்துவிட்டு கிளம்பிய பின்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவரும் மேடையை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். அவர்களை பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. காவல்துறையினர் மேலும் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் கூட அனைவரும் மேடைக்கு அருகே வர வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இத்தகைய செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது பார்த்தீங்கன்னா மாநாடு நிறைவடைந்து அனைவரும் வெளியே செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. மேலும் இந்த மாநாட்டு திடலில் உள்ளே இன்று வெயிலின் தாக்கம் அதிக அளவு காணப்பட்ட நிலையில பல்வேறு பல நபர்களுக்கு அவர்களுக்கு இந்த உடல் உபாதைகள் ஏற்பட்ட நிலையிலும் கூட மயக்கம் அடைந்து விடக்கூடிய சூழல் உருவாகிறது. அவர்களுக்கு மருத்துவ உதவி கொடுக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களை அனைவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மேலும் ஒருவர் இந்த மாநாட்டு நேரத்தில் வெயிலின் தாக்கத்தினாலும் கூட்டத்தின் அதிக அளவு ஈடுபட்டனாலும் அவர்கள் அனைவரும் அவர் ஒருவர் உயிரிழக்க சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி பல்வேறு விதமான அசம்பாவித சம்பவம் மாநாட்டில் நடந்திருப்பது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது என்றுதான் அவர் தொண்டர்கள் கூறுகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். தொடர்ந்து ஒரு இடைவேளைக்கு பிறகு சில முக்கிய செய்திகளும் இருக்கிறது, பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.